இந்த பிக் பாஸ்ல அந்த பணப்பெட்டிங்கிறத ஒன்றும் வைப்பாங்க சொல்லப்போனால். இவளை கேவலமாக எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு சொல்லப்போனால். எப்பா எப்பா இவளை கேவலமாக கீழ்த்தரமா நீ எடுக்கிறதுக்கு பேசாமல் எடுக்காமல் இருந்திருக்கலாமே. இல்லை எடுக்கிறதுக்கு நீ பேசாமல் அடுத்த 2 வாரம் இருந்திருக்கலாம், அடுத்த 3 வாரம் இருந்திருக்கலாம், அடுத்த 4 வாரம் இருந்திருக்கலாம். அதுக்கு நீ எடுக்காமே இருந்திருக்கலாம் சொல்லப்போனால். எதுக்கு எடுத்தங்கிறது தெரில. அண்டு இந்த வந்துட்டு நம்ம பிக் பாஸ் எல்லாத்துலேயுமே பணப்பெட்டி எல்லா சீசன்லையுமே வச்சுருந்துருப்பாங்க. அதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, அந்த பணப்பெட்டி யார் எடுத்திருப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு யார் இதில் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபேவரட் இவங்க தான் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்துட்டு நம்ம கவின் ப்ரோ எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 5 லட்சம் எடுத்திருக்காங்க சொல்லப்போனால். அண்டு 2வது சீசன் வந்துட்டு கேபி அப்படிங்கிறவங்க எடுத்திருக்காங்க சொல்லப்போனால். அதில் வந்துட்டு 5 லட்சம், அவங்களும் 5 லட்சம் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு சிபி அப்படிங்கிறவங்க ஒரு 12 லட்சம் எடுத்திருக்காங்க சீசன் 3ல். அண்டு சுருதி அப்படிங்கிறவங்க 15 லட்சம் எடுத்திருக்காங்க சொல்லப்போனால். அண்டு அமிர்தா அப்படிங்கிறவங்க 11.75 லட்சம் 75,000 சாரி 11.25 லட்சம் எடுத்திருக்காங்க சொல்லப்போனால். அப்படி சொல்லணும், டீட்டெயிலாக சொல்லணும்னா. அண்டு கார்த்திங்கிறவங்க ஒரு 3 லட்சம் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த கார்த்திங்கிறவங்க பார்த்தா தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. முன்ன பின்ன சீசனை பார்த்துட்டு வந்தாங்களா, இல்லை பார்க்காம வந்தாங்களா, இல்லை இவ்வளோ ஒரு கம்மி பட்ஜெட் சொல்லப்போனால். ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்ததே இவங்க மட்டும்தான். கதிர் சொல்லப்போனால். கதிர்ங்கிறவங்க எதுக்கு இவ்வளோ எடுக்கணும், அதுக்கு நீ உள்ளே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டே கிரியேட் ஆகிடுச்சு சொல்லப்போனால். நீங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் நீ உள்ளே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் இருந்தாவே 3 வாரம் மேபி ஒரு 2 வாரம் முன்னாடி வச்சுருந்துருப்பாங்க. அது 3 வாரத்துலேயே அந்த 2 வாரம் இருந்திருந்தீங்கன்னாவே உனக்கு அமௌண்ட் வந்திருக்கும். தெரில எதுக்கு எடுத்தாங்கிறது. இல்லை அவங்களுக்கு கம்மியாக தான் அமௌண்ட் வருதுன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரில. அண்ட் நம்ம சீசன் 7ஓட யார் பணப்பெட்டி எடுத்தாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தம்ப்லைனில் கொடுத்துருப்பேன், தம்ப்லைன் பேரோடு கொடுத்துருப்பேன். அண்ட் லைன் பை லைனாக தான் கொடுத்துருப்பேன். அது ஒன்றும் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ